என் இனிய தமிழ் சொந்தங்களே, மிஸ்பாஸ் கிச்சன் தமிழ் சேனலிலிருந்து நான் உங்கள் மிஸ்பாஸ் சித்திக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொந்தங்கள் அனைவருக்கும் புனிதமிக்க ரமலானின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாங்கள் சென்னை போயிருந்தோம். இஃப்தாருக்கெல்லாம் ஊருக்கு போயிடலான்ட்டு போயிட்டுருக்கோம். வழியில் அழகான இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு வந்தோம். சூரியன் மறையிற டைமு, இஃப்தாருடைய டைம் நெருங்கிடுச்சு. காலையிலேருந்து சுட்டு எரிச்சிக்கிட்டு இருந்த வெயில் எவ்வளோ அழகாக பல்பு மாதிரி ஒரு காட்சியோடு மறையுது பாருங்கள். இரவாக போகுது, எல்லார் வீட்லேயும் லைட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு காட்சியை அது தந்துட்டு அது மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு சீனரியாக இருந்தது, பார்த்துக்கிட்டே வந்தோம். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு நான் அந்த சீனை இதில் நான் இணைச்சிருக்கேன். நீங்களும் பார்த்து கொஞ்சம் ரசிச்சுக்கோங்க. இப்போ இஃப்தார் டைம் நெருங்கிடுச்சு, நம்ம வீட்டை நெருங்கிட்டோம். இப்போ நம்ம இஃப்தாருக்கு என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். அருமையான ஒரு நோன்பு கஞ்சி, அதுக்கு தேங்காய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் வச்சு அரைச்ச ஒரு துவையல், ரொம்ப சூப்பராக இருக்கும். மாதுளை ஜூஸு, அஜுவா பேரிச்சம்பழம். அஜுவாங்கிற பேரிச்சம்பழம் அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது, அது நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். அப்புறம் வாட் சமோசா, குட்டி சமோசா, கூவை, கப் கூவை. இது எப்படி பண்ணுறதுன்னு அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் தண்ணி, அவ்வளோதான். இன்றைக்கி இஃப்தார். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே.